மணி 2:45. பேட்மேன்லாம் இல்லைங்க, அது ஷிஃப்ட்டு போய் பழக்கமாயிருச்சு. அதுவும் நைட் ஷிஃப்ட்டை பற்றி ஏதாவது நிறைய தாட்ஸ் வரும். அதை பற்றி வராத தாட்ஸே இல்லை. சரி பேசலான்னு பார்த்தா எல்லோரும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. நைட் ஷிஃப்ட்டுக்கெலாம் அவ்வளோ சீன் இல்லை, நீங்கள் தான் அதை வந்துட்டு ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறீங்க அப்படின்னு. சரிப்பா, 8 hours நைட் ஷிஃப்ட், எக்ஸப்ட் அந்த 1 hour பிரேக்கை தவிர நிற்கணும், நடக்கணும், தூக்கணும், வைக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வராங்க பசங்களாம், வந்து படுத்து தூங்கிட்டு 3 to 5 hours மேக்ஸ் எழுவாங்களா. எழுஞ்சி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடி ஷிஃப்ட்டு கிளம்புவாங்க. இதில் நான் காலேஜுன்ற ஒரு எலமெண்ட்டை சேர்க்கவே இல்லை. ஸோ இப்போ காலேஜ் இருக்குன்னா காலேஜ் இல்லாத டேஸாக பார்த்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் எல்லாமே லைக் அவங்க போகிற இடத்த பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஓகே, வந்து அவங்க இந்த 3 to 5 hours தூங்குறாங்கன்னா ஃபைன். முடிச்சுட்டு அப்படியே காலேஜ் போயிட்டு அப்படியே நைட்டு வந்து தூங்குறதெல்லாம் ஃபிசிக்கல் ஹெல்த் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு தேத்தி மறுபடியும் தூங்கி ஏதாவது பண்ணிடலாம். மென்டல் ஹெல்த்து சுத்தமாக போயிடும். சரிப்பா, இதையே ஃபுல் டைமாக பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. அதுவும் கஷ்டம்தான், பட் ஆனால் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ பாடி வந்துட்டு அடாப்ட் ஆகிக்கும். ஓகே, நம்ம நைட்டில் வேலை செய்கிறோம், காலைல தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி அடாப்ட் ஆகிக்கும். இதில் வந்துட்டு மாற்றவங்களே இந்த பார்ட் டைம் பசங்க தான். லைக் 2 நாள் 2 to 3 days மேக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மீதி 4 days காலேஜ் போகிறது. இதில் என்னென்னா 2 நாள் அவங்க காலைல தூங்குறாங்க, மீதி 4 days வந்துட்டு நைட்டில் தூங்க ட்ரை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உங்கள் ஆல்ரெடி உங்களோட ஸ்லீப் ஷெடியூல் வந்துட்டு அங்கே எங்கே போயிடுச்சு. இப்போ நம்ம 3வது நாள் 4வது நாள் நைட்டு தூங்க ட்ரை பண்ணுறப்ப பிரெயினுக்கு என்னென்னா இது நம்ம வேலை செய்கிற நேரமாச்சுன்னு சொல்லிட்டு ஆக்டிவாக இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம மறுபடியும் அந்த ஸ்லீப் ஷெடியூலில் சரி பண்ண பார்க்குறப்ப நைட் ஷிஃப்ட் வந்துடும். ஸோ நான் இதான் சொல்கிறேன், நம்ம அவங்க ஷூஸில் இல்லாமல் செக் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த வேலையும் ரொம்ப ஈஸியும் கிடையாது, எந்த வேலை சூப்பர் டஃப்னும் கிடையாது. அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அந்த ஜாபுன்னு இல்லை, ஒரு பிரச்சனை கூட அவங்களால எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அது வரைக்கும் தான். ஸோ நம்மளுக்கு தெரியுறது வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அது குட்டி ப்ராப்ளம், சின்ன வேலை அப்படின்னு தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு அது வந்துட்டு மேபி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதான் சொல்ல வரேன்.